ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. தமிழை வைத்து ஆட்சி வந்த திமுக உடுமலைப்பேட்டை தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதி. ஒரு கடையில தமிழ் இருக்கா? ஒரு கடையில. இதான் திமுக ஆளு லட்சணம். இதே இடத்துல உங்களுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா இருந்திருந்தா இந்த கடை வீதியில ஒரு வீதியில ஆங்கிலம் இருக்குமா? தமிழ் தான் இருக்கும். ஏன்னா அவன் தமிழ் வெறியன். தமிழ் வெறியன், பண வெறியன் கிட்ட ஆட்சி போக கூடாது, ஒரு இனவெறியன் ஆட்சி போகணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அண்ணன் சீமான் வந்து ஏதோ மேடையில பேசும்போது மட்டும் தமிழ்ல பேசுவாரு, நேர்காலம் மட்டும் தமிழ்ல பேசுவாரு, யாராவது முக்கியமான ஆட்கள் வந்தா மட்டும் தமிழ்ல பேசுவாருன்னு. ஒரு சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு படப்பிடிப்பு, ஒரு புகழ்பெற்ற இளம் இயக்குனர், அந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக ஒரு புலப்பெற்ற இளம் இயக்குனர், ரெண்டு பேருமே ரொம்ப மாடனு, நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. ஒரே நாள் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அண்ணன் சொல்றாரு குவளையில மிளகுச்சாறு கொண்டு வான்னு சொல்லி அந்த பரிமாற்ற தம்பிட்டு சொல்றாரு. மறுநாள் அந்த